இந்தியா கலாச்சாரமே பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி கிடையாது. ஒருத்திக்கு தான் ஒருவன். ஏன்னா, எங்க கடவுள்களே வந்து 2 மனைவிகளோட சந்தோஷமா தான் இருக்கு. என் புள்ளையோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா, எந்த ஒரு பேரண்ட்டா இருந்தாலும் நிப்பாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப தப்பு. நீங்க என்ன சொல்றீங்க? என் குழந்தைக்கு நான் ஒருவனுக்கு ஒருத்தி தான் சொல்லி தருவேன்னு சொல்றீங்க. அது உங்க இந்த டைம்ல ஓகே. ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த லைஃப் அவங்களுக்கு நரகமா இருந்ததுன்னா, என் அம்மா அப்ப சொன்னாங்க. அதனால எங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. நானும் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போணுன்றது எவ்வளவு தப்பான ஒரு கருத்து சார். நீங்க இவ்வளவு தூரம் நீங்க பேசுறதுனால உங்களை நோக்கி நான் அடுத்த கேள்வியை முன்வைக்கிறேன். இங்க எவ்வளவு பேருக்கு குழந்தை இருக்கு? இங்க இருக்க அநேகம் பேருக்கு எல்லாருக்குமே குழந்தை இருக்கு இல்லைங்களா? உங்களுடைய குழந்தைங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டது. அவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை சரியா அமையலைன்னா அன்னைக்கு நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? உங்களுக்கு கொடுத்து போக சொல்லுவீங்களா? இல்ல அந்த வாழ்க்கையை சகிச்சு கொண்டு நீங்க வாழுன்னு சொல்லுவீங்களா? அந்த திருமணத்துல வந்து விட்டுட்டு நீ தனியா வாழுன்னு சொல்லுவீங்களா? இன்னொரு திருமணத்தை தூக்கி அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பீங்களா? ஒரு பெற்றோரா நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? தனியா இருந்தா சொல்லுவேன் சார். 100க்கு 100 தனியா இருந்தா சொல்லுவேன். இன்னொரு கல்யாணத்த நான் பண்ணி வைக்க மாட்டேன். இப்ப நான் வந்து ஒரு காலேஜ்ல ஒரு புரொஃபஸரா இருக்கேன். ஒரு வீட்ல ஒரு அம்மாவோ, ஒரு அப்பாவோ வாழ்க்கை சரியில்லைன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை அதை உதாரணமா எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு ரோல் மாடல். எத்தனை குழந்தைங்க என் அம்மா ரோல் மாடல், என் அப்பா ரோல் மாடல்னு சொல்லி வளர்றாங்க. எத்தனை குழந்தைகள் வந்து அம்மா தனித்து நின்று குழந்தைய வளர்க்கும் போது தூக்கி கொண்டாடுறாங்க. என் அம்மா இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தாங்க, இல்ல அட்ஜஸ்ட் பண்ணல, தனியா தனிச்சு நின்று என்னை வளர்த்தாங்க போது அது நாளைக்கு என்னைய பாத்துக்கும். நான் இன்னொருத்தவங்க தேடி போகும்போது நாளைக்கு என் குழந்தை என்னை பாத்துக்கும். என்ன சார் நிச்சயம்? அந்த குழந்தை வந்து கடைசி வரைக்கும் ஒரு தியாகச்சூடரா தான் இருக்கும். தியாக சொல்லல இருக்க சொல்லல சார். அந்த குழந்தைக்கு அந்த எண்ணமே நம்ம கிட்ட இருந்து தானே சார் உருவாகும். நம்மளே தவறான ஒரு எக்ஸாம்பிளா இருந்துடக்கூடாது சார் அந்த குழந்தைக்கு. அதுதான் என்னோட நோக்கம் சார். நான் 100% ஏத்துக்க மாட்டேன் சார். ஏத்துக்க மாட்டேங்க. ஆமா. காரணம் இப்போ எங்க பொண்ணு இருக்குது, பேத்தி இருக்கு ஒண்ணு. அவங்க சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகும் தான் இதுவரையிலும் நானும் எங்க மிஸ்ஸஸும் அறிவுரை சொல்றோம். அதை விட்டுட்டு சரி அவரு விட்டுட்டு இந்த பேத்திக்கு இன்னொரு கல்யாணம் இவர் தான் உன் அப்பா அப்படின்னு கூட ஐ டோன்ட் லைக். இவங்க எல்லாத்தையும் ஜென்ரலைஸ் பண்றாங்க. லைக் வந்து ஒருத்தர் வந்து இன்னொரு திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறத ஜென்ரலைஸ் பண்றாங்க. என் குழந்தைங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறதையும் ஜென்ரலைஸ் பண்றாங்க. அவங்களுக்கான சாய்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது பேரண்டா நான் டிசைட் பண்ணுவேன், சொசைட்டியா நான் டிசைட் பண்ணுவேன். 2 பேரு தனி நபருக்கான சுதந்திரம் நான் கொடுக்க மாட்டேங்கிறதுல தெளிவா இருக்காங்க. நான் ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னுடைய பசங்களுக்கு வந்து நான் எடுக்கிற கிளாஸில் போனேன்னா பசங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லித்தரது இந்திய கலாச்சாரத்தை பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லி தருவேன். இந்திய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி தான். வெளிநாட்டு கலாச்சாரத்துக்கும் இந்திய கலாச்சாரத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. என் பையனை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு கல்யாணத்தை ஆதரிக்க விட மாட்டேன். இந்தியா கலாச்சாரமே பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி கிடையாது. ஒருத்திக்கு தான் ஒருவன். ஏன்னா, எங்க கடவுள்களே வந்து 2 மனைவிகளோட சந்தோஷமா தான் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, 50,00,000 ஆண்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மனைவிகளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்தியால. 1.4% ஆண்கள் வந்து இங்க 2 மனைவிகளுக்கு மேல் வந்து இருக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம். இங்கே வந்து ஒரு பெண்ணு வந்து இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது தான் இங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இணையை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பெண் கிட்டேருந்து பறிக்கிறது தான் இந்தியாவுடைய ஒரு கலாச்சாரமாவே இருந்துட்டு இருக்கு. எங்கேயாவது உசுரோட இருந்தா யாரையாவது கல்யாணம் பண்ணிப்பியோ அப்படிங்கிற பயத்துல கணவனோட எரிச்சு கொன்ன கலாச்சாரம் தான் இந்திய கலாச்சாரம். உடன்கட்டை சதி அப்படிங்கிற பேர்ல இது வந்து ரொம்ப முன்னாடிலாம் இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஒரு கொலைகார கலாச்சாரமா தான் இந்திய கலாச்சாரம் இருந்துச்சு. ஸோ அதனால இந்த இந்த பாயிண்ட்ல வந்து நம்ம அட்லீஸ்ட் இப்போவாவது பெண் இணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை வந்து அவசியம் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். திருமணம் என்பது ஒரு முறைதான் என்று சொல்பவர்கள் ஒரு பக்கமும், அதை எதிர்ப்பவர்கள் ஒரு பக்கமும் சுவாரஸ்யமா விவாதிச்சுட்டு இருக்கோம். இந்த விவாதத்தில் சிறப்பு விருந்தினராக நம்மளிடையே கலந்து கொள்ள நடிகர், இயக்குனர் சுந்தர புருஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய படம் இன்னைக்கு வரைக்குமே அவருக்கு ஒரு பெரிய அடையாளமா இருக்கு. நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இப்போ இவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, சார் எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் வந்து முதல் திருமணத்துக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஒத்துப்போம், ஒன்று அதுலேயே அவங்க வாழணும், இல்லைன்னா தனியாக இருக்கணுங்கிறாங்க. அவங்களுடைய இந்த முடிவை பார்க்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? என் புள்ளையோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா எந்த ஒரு பேரண்டா இருந்தாலும் நிப்பாங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப தப்பு. நீங்க என்ன சொல்றீங்க? என் குழந்தைக்கு நான் ஒருவனுக்கு ஒருத்தி தான் சொல்லி தருவேன்னு சொல்றீங்க. அது உங்க இந்த டைம்ல ஓகே. ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த லைஃப் அவங்களுக்கு நரகமா இருந்ததுன்னா, என் அம்மா அப்ப சொன்னாங்க. அதனால எங்க அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. நானும் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுன்றது எவ்வளவு தப்பான ஒரு கருத்து சார். அது நியாயமும் கிடையாது இல்ல.
அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து அதை பேர் பண்ண முடியாத ஒரு பெயின் இருக்கும்போது அதை நீ அக்செப்ட் பண்ணி ஒருத்தர் கூட தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்றதுல நியாயமே கிடையாதுல்ல. அது ஒரு அநியாயமா நான் பாக்குறேன். அவங்க பிள்ளைங்க வந்து கொலை பண்ணி கொள்ளடிச்சா கூட அவங்க நிப்பாங்க போல. ஆனா 2வது கல்யாணம் பண்ணா அது என்னமோ இதெல்லாம் விட பெரிய குற்றம் மாதிரி பாக்குறாங்கன்னா, அந்த குற்றம் நீங்க யாருக்காக பயப்படுறீங்க? எதுக்காக வேணான்றீங்க? இப்போ அவங்களோட வாதம் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு விக்டிம், ஒரு கேஸ் அப்படி நடக்கும்போது தான் செகண்ட் மேரேஜ் பத்தி பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். நானும் என் ஒய்ஃப் இங்க இருக்காங்க. ஓகே. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு, எனக்கு உன்னை பிடிக்கலமா, நான் இன்னொரு பொண்ணை கட்டிக்கிறேன் அப்படின்னா சம்மதிப்பாங்களா? உங்க ஹஸ்பண்ட் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெர்மிஷன் கேட்கிறாரு. ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒண்ணுமே இல்லனா எதுக்கு சும்மா உன்னை வந்து எனக்கு பிடிக்கல? எனக்கு இப்ப பிடிக்கலமா, இப்ப நான் வந்து எனக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்கு. அப்ப நான் வந்து என்ன சொல்றேன், நம்ம சுமூகமா முடிச்சுக்கலாம். நான் இன்னொரு பொண்ணை போய் கட்டிக்கிறேமா அப்படின்னா, அங்க இருக்கிற அத்தனை பேரும் என் ஒய்ஃப்க்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? மனைவி கணவன் போனாலோ இறந்தாலோ, அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி இல்லனாலோ பிரிஞ்சாலோ 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் கொண்டு வர்றாரு அவரு. எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கல கல்யாணத்துக்கு அப்புறம். அது என்னவா வேணா காரணம் இருக்கட்டும். ஓகேங்களா? அதுவும் அடுத்த திருமணத்துக்கான ஒரு முறிவுக்கான காரணம் தானே. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. பிடிக்கலன்னா அப்புறம் ஏத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். இப்போ ஓகே சொல்றவங்க, என் பொண்ணுங்களோட பேசிட்டு இருக்கும்போது ஒரு வாதத்துக்கு இந்த மாதிரி அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்றாமா, நான் வேற பொண்ணை கட்டிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா, இவங்க சொல்லுவாங்க, நான் தான் உனக்கு கனவுல கூட வந்து நான் தான் டார்ச்சர் பண்ணுவேன், செத்தாலும் நான் பேயா வந்து டார்ச்சர் பண்ணி தான் தருவேன், உன்னை எந்த பொண்ணு கூடயும் நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னவங்க தான் இவங்க. இல்ல நீங்க சொல்றது எல்லா வீட்லயும் எல்லா மனைவிகளும் ஒரு ஃபன்னா நடக்கிற விஷயம், ஒரு காமெடியா சொல்ற விஷயம். சார் நான் அதே கேள்வியை அவர்கிட்ட கேக்குறேன். அவரோட பதில் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு உங்களை பிடிக்கல, எந்த காரணம் எதுவும் எனக்கு தெரியாது, எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்க என்னோட சேர்ந்து வாழ்வீங்களா மாட்டீங்களா? நீதானம்மா எந்த ஆரம் மாறாதம்மா என்னாலும். சார் இது அவள் நினைச்சிட்டு தான் சார் வாழ்வேன். இதுக்கு முன்னாடி ஒரு கேட்டீங்கல்ல, செகண்ட் மேரேஜ்னு சொல்ற ஒரு இது வந்து நார்மலைஸ் ஆக்கி நோக்கி போயிட்டு இருக்கமா அப்படிங்கிறதுக்கும் நான் இப்போ அந்த பாயிண்ட் வருது. ஸோ சம்பந்தமே இல்லாம நான் சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள பிரச்சனையே இல்லை. இப்போ அவ சம்பந்தமே இல்லாம எனக்கு வந்து நீ உன்னை பிடிக்கலப்பா நீ போ அப்படின்னு சொன்னானா, அப்போ வந்து செகண்ட் மேரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால தானே. ஸோ அவ்வளோ நாள் அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவருக்கோ அவளுக்கோ அந்த மேடத்துக்கோ இவங்க வேண்டாம், இன்னொருத்தர் எனக்கு பெட்டரா இருக்காங்க, உண்மையிலேயே என்னுடைய காதல் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு அவங்க உணரும் போது, இந்த இடத்துல நம்ம சரி ஓகே உண்மையிலேயே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, நீங்க லீகலா என்ன செட்டில்மெண்ட் உண்டோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு நீங்க இஷ்டப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்கோங்கிற ஆப்ஷனை 2 பேருக்குமே கொடுக்கறது தான் ஒரு சமுதாயமா எல்லாருக்குமே நல்லது. இதை நீங்க பண்ணலைன்னா கள்ளக்காதல், அப்புறம் கொலை, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் வருது. இது நம்ம தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால தான் செகண்ட் மேரேஜஸ் வந்து நார்மலைஸ் பண்றதோ இல்ல அது ஒரு சரியான ஆப்ஷன், அதுல ஒன்றும் நம்ம கூச்சப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆப்ஷனா வைக்க தேவை இருக்கு. 2வது திருமணங்கள்ல குழந்தைகள்னு ஒண்ணு வரும்போது இது என்ன ரோல் ப்ளே பண்ணுது? சார் எனக்கு என் குழந்தை தான் கல்யாணம் பண்ணி வச்சா சார். உங்களுக்கு என்னோட குழந்தை தான் சார். இவங்க வேணும்னு என்ன கூட்டிட்டு வந்து இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இவங்களை எனக்கு அவங்க வீட்டுக்கு வந்தாலே வீடை கழுவி விட்டுருவேன், இந்த ட்ரெஸ் எல்லாம் தொட மாட்டேன், அவ்வளோ நான் அருவருப்பா அவங்கள நினைச்சேன். ஆனா என் பொண்ணு அம்மா எல்லாம் நீ அம்மா அப்பா விளந்துட்ட எல்லாமே எழுதிட்டேன், எனக்கு அப்பா அப்படி இருந்தாங்க, ஆனா இவன் தான் எனக்கு அப்பா, இவரை கெட்டுனாதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கணும். என் பொண்ணு தான் சார் இவர் தான் வேணும்னு என்ன கூட்டிட்டு வந்தது. உங்க பொண்ணு தான் உங்களுக்கு கொண்டு சார். உங்க கணவரை ஆமா சார். இன்னைக்கு என் பொண்ணு நான் இல்லைன்னா என் பொண்ணு இருந்துருவா, அவங்க இல்லைன்னா இல்ல சார், அந்த பொண்ணு இல்ல சார். இது சுயநலத்தின் உச்சகட்டம் சார். இதை நான் மறுக்கிறேன். குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணத்துக்கு உள்ள வராங்க. ஆனா வரும்போது என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களே அனாதை விட்டுறாங்க. அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்கும் பாத்தீங்களா, அப்ப இந்த 2 குழந்தைகளும் அனாதையாக்கப்படுது. இதுதான் இந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு சார். இது உண்மை. இது நான் ஆல் இந்தியா பார்த்துருக்கேன். இவங்க பாட்டம் பண்ணிடுவாங்க. அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறப்ப அவருக்கு பிறந்த குழந்தைய தான் நல்லா பார்த்துப்பாங்க, அவரும் நல்லா பார்த்துப்பாரு. முதல்ல இவங்க கூட்டிட்டு வந்தாங்க பாரு, அந்த குழந்தை அனுபவிக்காத ஒரு சிரமமே நான் பார்த்ததில்ல. தெருவில் உட்காந்து இருக்கும் சார். அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தை தெருவில் உட்காந்து இருக்கும், அவருக்கு பிறந்த குழந்தை வீட்டில் நல்ல ஜாலியா இருக்கும். இந்த கொடுமையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் இதை கூடாதுன்னு நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன்.